ராஜயோகம், ராஜயோகம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ராஜயோகம்னா என்ன முதல்ல? அத தெரிஞ்சுக்கங்க. ராஜயோகம் அப்டின்னா வேற ஒண்ணும் கிடையாது சார். ஒரு ஜாதகத்துல வந்து 5, 9 பாவங்கள் பாதிக்கப்படாம இருந்து, லக்னாதிபதி பாதிக்கப்படாம இருந்து, உங்க ஜாதகத்துல அனைத்து கிரகங்களுமே 6, 8, 12 சாரங்கள் இல்லாம இருந்து, 6, 8, 12 அதிபதிகளோட தொடர்பு இல்லாம இருந்தாலே, இதுதான் மிகப்பெரிய ராஜயோகம். ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லாம் என்னன்னா, திடீர்னு பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பணத்துல கிடையாது. உங்களுக்கு நல்ல விஷயங்கள், ஒரு வீடு அமையறதாகட்டும், ஒரு கார் அமையறதாகட்டும், ஒரு நல்ல திருமணம் அமையறதாகட்டும், நல்ல வேலை அமையறதாகட்டும், மொத்தத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, அந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில கிடைச்சா, அதுதான் ராஜயோகம். நம்ம ராஜயோகம்னா எல்லாம் பை நிரக்க பணம், பெட்டி நிரக்க காசு அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ராஜயோகம் அப்படிங்கிறது, உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பதற்கு தேவையான சகல சௌபாக்கியங்களும் அந்த தசாபுதியில கிடைச்சா, அதுதான் உண்மையான ராஜயோகம்.